இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இன்னைக்கு நீதிமொழியை எடுத்துக்குவோம். அப்ப தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் வார்த்தையின் மூலமாக தன்னுடைய போதகத்தை போதிக்கின்ற பொழுது, நான் அல்ல, உங்கள் பாஸ்டர் அல்ல, உங்கள் பாஸ்டருக்கும் உங்களுக்கும் தேவ ஆவியானவரே தகப்பனாகவும் தாயுமாய் இருந்து புத்திமதிகளையும் போதகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. ஏன் அப்போ நான் அப்பாவா இருக்கிறேன், ஏன் புத்திமதியை தள்ளலாம், என் தாயுடைய போதகத்தை தள்ளலாம். ஆனால் கர்த்தரே எனக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து புத்தியை சொல்லுகின்ற பொழுது, நான் நடக்க வேண்டிய போதனையை காட்டும் பொழுது அதை நீ தள்ளாதே என்று வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா. நீ தள்ளினால் கர்த்தர் உன்னை தள்ள மாட்டார், நீ தள்ளப்படுவாய் பிசாசினாலே. அல்லேலூயா. எழ முடியாத அளவிற்கு பாதாளத்திலே படுகுழியில பிசாசு தேவனுடைய போதனையும் தேவனுடைய புத்திமதியையும் நீ ஒதுக்கி விட்டாய் என்று சொன்னால், நீ தள்ளி விட்டாய் என்று சொன்னால் தேவனுனை தள்ள மாட்டார். ஏனால் அவர் என்றைக்குமே நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பன். நாம் தான் என்ன பண்ணி விடுவோம், விழுந்து விடுவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற போல, அவர்கள் வெட்டிய குழியிலே யாரும் போய் தள்ளல, அவன் வெட்டினா அவனே விழுந்தான். அதே போலதான் நாமும் தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுவோம் என்று சொன்னால், தேவனுடைய போதனைகளை அசட்டை பண்ணுவோம் என்று சொன்னால், நாம் வெட்டிய குழியிலே நாமே விழுவோம். அல்லேலூயா. எனவே இந்த மாலை வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால், ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், என்னுடைய புத்தியை, என்னுடைய போதகத்தை தள்ளிவிடாதே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? காரணம் அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான. வாசி போடுமா, 1 நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 8ல போடு. அல்லேலூயா. அல்லேலூயா. பெண்கள்லாம் பொதுவாக நெக்லஸ் தான் போடுவீங்க, ஆம்பளை எல்லாம் மைனர் செயின் போடுவாங்க. இப்போ உனக்கு நெக்லஸ் வேணுனாலும் சரி, பசங்க வந்துட்டு செயின் போடுறதா இருந்தாலும் சரி, வாட் யூ லேர்ன் ஃப்ரம் them will crown you with grace. அல்லேலூயா. இப்பொழுது தேவ ஆவியானவர் இந்த மாலை வேளையில உனக்கு என்ன சொல்லுகிறாரோ, தேவனுடைய சமூகத்தில் நீ பயபக்தியோடு கூட கேட்கக்கூடிய ஒரு திறந்த மனதோடு கூட தேவ சமூகத்தில் அமரும் பொழுது நிச்சயமாகவே என் தெய்வம் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அப்படி அவர் பேசுகிற வார்த்தைகளை நீ கவனிப்பாய் என்று சொன்னா, அவருடைய கிருபை என்கிறதான கிரீடம் நம் மேல் வைக்கப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தலையிலே முள்முடி சுமந்தார். நமக்கு தெரியும் அந்த முள்முடி, அந்த முள் எவ்வளவு நீளமானது, எவ்வளவு தூரம் அது அழுத்தும், அது அழுத்தினால் எவ்வளவு வலிக்கும், அது எதையெல்லாம் பாதிக்கும் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படிப்பட்டதான ரொம்ப கொடூரமான முள்முடியை, பாரமான சிலுவையை, பயங்கரமான அடிகளையும் இயேசு பொறுத்து கொண்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய கிருபை அவரை தாங்கியது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, கிருபையை போக்கடித்து விடாதே. அப்படியே போயிடலாம், நல்லா இருக்கும், நல்லா போய்கிட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டு, இது கிருபை, நான் கிருபை 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 என்று சொல்லி
கிருபை, தேவனுடைய கிருபையை வீணடித்து விடாதீர்கள். ஸோ இஃப் யூ லேர்ன் ஃப்ரம் them, கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற அல்லது கர்த்தர் உனக்கு சொல்லுகிற, ஒருவேளை இந்த மாலை வேளையில கூட உன்னோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பாய் என்று சொன்னார், இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம், ஒரு ஆசை, இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ நினைப்பாய் என்று சொன்னா, கிருபை என்கிறதான கிரீடத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உன் தலைமேல் வைப்பான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிரே அண்ட் பி எ செயின் ஆஃப் ஹானர் அரவுண்ட் யுவர் நெக். உன்னுடைய கழுத்தை சுற்றி கர்த்தருடைய கனம் இருக்கும். ஹல்லேலூயா. ஹானர், கனம் வெயிட் இல்லை, ஹானர். ஹல்லேலூயா. இதை பார்த்தோன்னே கில்ட்டு நகை கிடையாது, போலி நகை கிடையாது, அதுவும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற, என் கழுத்தை சுற்றி வருகிறதான நகை கணம் எப்படியா இருக்கும் என்பதை யோசித்துப்பா. அதற்காகத்தான் இந்த கதையெல்லாம் நான் சொன்னேன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு போலி நகைக்கே, ஒரு கில்ட்டு நகைக்கே, ஒரு மதிப்பில்லாத நகைக்கே, இன்னும் வாடகைக்கு வாங்கின நகைக்கே இவ்வளோ கணம். என்னது பொண்ணு, நம்ம பொண்ணை எப்படி பார்க்குறாங்க? ஓ, கணம் உள்ள பொண்ணு, பொண்ணு. இந்த சீக்கிரட் இப்போ தெரிஞ்சு போச்சுட்டீங்க. இதனால உண்மையிலே நகை போடுறதற்கும் மரியாதை இல்லாமல் போச்சு இப்போ. ஆனால் நான் தேவனுடைய போதனைகளையும் தேவனுடைய புத்திமதிகளையும் கேட்டு வாழ்வோம் என்று சொன்னால் அது எனக்கு கிரீடமாகவும் கனமுள்ளதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. வி வாண்ட் ஹானர் இல்லையா? எல்லார் மத்தியில் சில பேர் சொல்கிறாங்க, நான் ஏன் தான் பிறந்தனும், என்னை ஒரு வேலை மதிக்க மாட்டேன்றான், எனக்கு ஒரு கணம், ஒருத்தன் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றான், கேவலமாக பேசுகிறான், எனக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு, எனக்கு ஒரு மதிப்பே போச்சு, சமுதாயத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் தான் என்னை பெற்றாங்களோன்னு தெரியல. யார் சொன்ன உனக்கு கனம் வேணும்னு சொல்லி? நீ அப்பா பரலோக தகப்பன் சொன்ன புத்தியை கேளு, கர்த்தர் சொன்னதான போதகத்தை கேளு, ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள ஒரு கனம் வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றும் இல்லை. மற்ற ஊழியக்காரங்க மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணாமல் we are nothing. பட் எங்களுக்குள்ள ஒரு கனம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு கனம் இருக்கிறது, எனக்கு என்னுடைய மனைவிக்கும் என்று ஒரு கனம் இருக்கிறது. இதை நான் பெருமையாக சொல்லவில்லை, நீங்கள் புரிய வேண்டும் என்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன். காரணம், தகப்பனுடைய புத்திமதியையும் தாயினுடைய போதகத்தையும் நாங்கள் தள்ளவில்லை. தட் மீன்ஸ் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் தள்ளவில்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையே போனாலும் சரி, பணம் எங்களை வாழ வைக்காது, நாங்கள் சம்பாதிக்கிறதான சம்பாத்தியம் எங்களை வாழ வைக்காது, உத்தியோகம் எங்களை வாழ வைக்காது. அப்பா சொல்லிட்டாரு, டேய் நான் உனக்கு புத்தி சொல்கிறேன், உன்னை பெரியவனாக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய போதகத்தையே போதிக்கிற போதகராய் மாற்ற விரும்புகிறேன், வா என்று சொன்ன உடனே நாங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தோம். இன்னைக்கு எங்கள் கழுத்தில் நகை இருக்குது. எப்படிப்பட்ட நகை? கனம் என்கிற நகை. ஹல்லேலூயா. எங்குமே தேவன் எங்களுக்கு ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் மத்தியிலே எங்களுக்கு ஒரு கனம் உண்டு. ஹல்லேலூயா. சபையார் நடுவில் எங்களுக்கு ஒரு கனம் உண்டு. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் எங்களுக்கு ஒரு கனம் உண்டு. இன்னைக்கும் என் தகப்பன் ஃபாதர் பெக்மான்ஸ் எங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். எங்கப்பா ஒன்றும் இல்லை, இந்த நல்ல சமாரின் ஐக்கியத்தில் சாதாரண போதகராக இருந்த என்ன இன்னைக்கு பிரெஸ்பிட்டேரியனாய் மாத்திரமல்ல, இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஓவர்சியராக ஸ்டேரிங் கமிட்டி கொண்டு போனாங்க. இப்போ ஓவர்சியராக மாற்றிய கனத்தை கர்த்தர் கொடுத்தார். காரணம், கர்த்தருடைய புத்திமதியை நாங்கள் தள்ளவில்லை, கர்த்தருடைய போதகத்தை நான் தள்ளவில்லை. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நான் உனக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், தேவனுடைய வார்த்தைகளை நம்பு. அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளும் அல்ல, அது உன்னை கனத்துக்குரியதாய் மாற்ற. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
கனவீனம்னு சொல்லாத. என்னுடைய கனவீனத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே இயேசு ஏற்றுக்கொண்டு என்னை கனவானாய் மாற்றி இருக்கின்றார். ஹல்லேலூயா. such a loving God is our God. யார் புத்திமதியெல்லாம் கேட்குறோமே, யார் சொன்னதெல்லாம் கேட்டு அழிஞ்சு தானே போனோம். யார் சொன்னதெல்லாம் கேட்டு விழுந்து தானே போனோம். யார் சொன்னதை கேட்டு எவ்வளவு நாம் இழந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே இழக்காதவர்கள் யாருமே இல்லை, தவற விடாதவர்கள் யாரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சாதாரண எடுத்துக்கங்க, அந்த ஆஸ்பத்திரியை காட்டிலும் இந்த ஆஸ்பத்திரி நல்லா ஒருத்தர் சொல்லுவார். அவங்க புத்திமதியை கேட்டு அங்கே போவோம். அப்புறம் இன்னொரு தம்மா சொல்லும், ஐய இதெல்லாம் இங்கிலீஷில் மருந்தில் ஒன்றும் ஆகாது, நீ போ அலோ அதனது ஆயுர்வேதிக்கிட்ட போ, ஆயுர்வேதிக்கிட்ட ஒரு போதனை. அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்லும், இதனால சித்தா. ஒவ்வொருத்தன் போதனையும் கேட்டு கடைசியில் வியாதி என்ன ஆயிடுச்சு, யாராலையுமே குணப்படுத்த முடியாத அளவுக்கு போயிருச்சு. ஹல்லேலூயா. எனவே மனிதர்களுடைய உபதேசம், மனிதர்களுடைய புத்திமதி எல்லாம் நம்மை மேன்மை உண்டாக்க இருக்காது. நீ நல்லா வந்துட்டேனாவே உன்னை எப்படா கீழே தள்ளலாம், உன்னை எப்படா வலை வீசலாம், உன்னை எப்படா கவுக்கலாம் என்கிற எண்ணம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க இயல்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனவே எனக்கு அருமையானவர்களே, உன் வாழ்க்கையின் மேலே, உன் எதிர்காலத்தின் மேலே அக்கறை உள்ளவரும், உன்னை உருவாக்கியவரும், உன்னை மேன்மைப்படுத்தவே, உன் தலையை உயர்த்தவே சிலுவையிலே உயர்த்தப்பட்டவருமாகிய தேவனுடைய ஆலோசனைகளை நீ அற்பமாய் எண்ணுவாய் என்று சொன்னால் உலகம் உன்னை அற்பமாய் எண்ணும். மாறாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுடைய வார்த்தைகளை மதித்து அதன்படி நாம் கீழ்ப்படிந்து இருப்போம் என்று சொன்னார், பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவாக உயர்த்தினாரோ அந்த நிலைக்கு நானும் நீயும் என்ன பண்ணுவோம், உயர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அது மாத்திரமல்ல, நமக்கு என்னன்னாலும் என்னத்தை போதனை கேட்டாலும் ஏதாவது வாட் வில் கெட் சம்திங். பேதுருவே கேட்டாரு, என்ன சொன்னாரு, என்னென்னமோ சொன்னாருங்க. யாரிடத்துல சொல்லுவோம், இறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள்லாம் உம்மிடத்தானே இருக்குன்னு சொன்னார். என்ன சொன்னாரு, ஜீவனுள்ள வார்த்தைகள். நான் கேத்தலிக் பைபிள் பேசுனேன், ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்துல தானே இருக்கிறது. ஓகே, அப்போ ஆண்டவருக்கு தெரியும், ஒரு நாள் நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அவன் சொல்லும் போதே அவன் என்ன சொன்னாலும் பின்னாடி அது எதிர்மறையாக தான் செய்வான். எல்லாரும் ஓடினாலும் சரி, நான் உயிரை கொடுப்பேன் உமக்குன்னு ஆளாக மறுதளிச்சு அவன் தான். என்னடா உட்கார முடியலையா? சரி உட்கார முடியல, பேசாம படுத்துவங்க. அப்ப அவன் கேட்குறா, பேதுரு, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன். என்னத்தை விட்டுட்டு வந்த? உனக்கு என்ன இருக்கு சொல்லு சொல்லு. அந்த பேதுருக்கு என்ன இருந்துச்சு? அவர் சொல்றார், உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தமே. ஒரு ஓட்டப்படகு, கிழிஞ்ச வேலை, அது நீ எப்படி விட்டு வந்த? உன்னை மனுஷனாக்கணும், ஒரு ப்ரொமோஷன் தரணும், அதை நம்பி ஓடியாந்த. அந்த வார்த்தையை நம்பி தான் நீ வந்த. ஹலோ, இப்போ சொல்றாரு, இவர் கேட்குறாரு, உங்களுக்காக நாங்கள் எல்லாத்தையும் விட்டோம். ஒன்னே ஒன்று செஞ்சிருக்க, என்னது? பொண்டாட்டியும் பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்க. அப்போ கூட மாமியார் சௌகரியமாக இருக்கும்போது இயேசு மாமியார் வீட்டுக்கு போய் சுகப்படுத்தி இருக்கிறாரு. ஹலோ, அப்ப இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. நம்ம பிள்ளைய, அவர் கேட்டது தப்பு கிடையாது. ஆண்டவர் உடனே அவங்க கடிந்து கொள்ளவில்லை.
அவருடைய அவிசுவாசத்தை பார்த்து அவர்களை கடிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அற்ப விசுவாசிகளே என்று முதல்ல இவங்களுக்கு போட்டுட்டு தான் அப்புறம் அங்கே போகிறாரு. இல்லை, அங்கே போட்டுட்டு தான் இங்கே வருவார். ஒன்று பிரச்சனைக்கு முதல்ல போட்டுட்டு பிள்ளைகள்கிட்ட வருவார், இல்லை பிள்ளைகளை 2 சாத்திட்டு பிரச்சனைக்கு போவார். ஆனால் இங்கே ஆண்டவரை பார்த்துக்கிறான். என்ன ஆண்டவர் என்ன தருவீரோ உம்மை நம்பி சில பேர் நான் கோயிலுக்கு வந்து என்னத்தை கண்டேன், நான் பாட்டுக்கு உலகத்தில் இருந்திருந்தா நாங்கள் அப்படிலாம் இருந்திருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன். போனவங்கெல்லாம் போயிட்டாங்களா? கோயிலுக்கு வராமல் உலகத்துக்குள்ளே வாழ்ந்தாங்களே, அவங்களாம் உச்சத்தில் இருக்காங்களா? உனக்கு அந்த கிருபை கிடைச்சிருக்கே, தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய கிருபை கிடைச்சிச்சு, தேவனுக்காக வாழ்க்கிற வாழ்க்கை கிடைச்சிருச்சு. ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்கென்று நீ ஒரு துரும்பு போட்டாலும் அதையெல்லாம் என் தேவன் கணக்கிலே மறவாமல் வைத்துக் கொள்கிற தேவன். ஒரு நாள் உன் மனதில் சொல்லாத, கோயிலுக்கு போனதுனால, கர்த்தர் சமூகத்துக்கு போனதுனால கர்த்தருக்காக இழந்தவன் ஒருவரும் தரித்திரனானதில்லை என்று வசனம் சொல்லுது. அப்ப கர்த்தருக்காக நீ நேரத்தை செலவழிச்சிருப்பேன்னு சொன்னா, உண்மையிலே நீ நேரத்தை செலவழிச்சிருந்தேனா, உண்மையிலே ஒரு அன்போடு கூட நீ நேரத்தை செலவழிச்சிருந்தா இந்த எண்ணம் உனக்கு வரவே வராது. அப்ப அவர் மேல இருக்கிற நேசத்தை காட்டிலும் உலகத்திலே நான் உயரவில்லை என்கிற பாரம் தான் உனக்குள்ளே இருக்கிறது. அதுதான் உன்னை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உன்னை தள்ளுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. எனவே ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே அவருடைய போதனைகளை நீ கேட்பாய் என்று சொன்னான். அவருடைய உபதேசத்தை தள்ளாமல் நீ கேட்பாய் என்று சொன்னால் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சாதாரணமாய் சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த செய்தியை. ஏலி சாமுவேலுக்கு அவர்தான் தலைவன், தகப்பன், குரு எல்லாம். அவனுடைய வேலை என்ன? கோயிலில் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு கோயிலில் படுத்துறணும். திடீர்னு சத்தம் வருது. என்ன சத்தம்? ரேயு அப்படின்னு வருது. இல்லை பிரகாஷ் முறைக்கிறான், பிரகாஷ் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. இல்லை யோகராஜா பத்த ராஜா, என்ன ராஜான்னு நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க, ராஜா அப்படின்னு ஒரு சத்தம் வரலாம். அம்மா உனக்கு ஒரு வேலை கழுத இல்லை, தூங்க விடுமா. நடுராத்திரியில் ஒரு சத்தம் உங்கள் பேரை சொல்லி வந்தால் என்ன நம்ம செய்வோம்? சாதாரணமாக நினச்சி பார்ப்போம். நடுராத்திரியில் ஒரு சத்தம் வந்தால் என்ன செய்வோம்? உடனே அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள், அவன் அறிந்த ஒரே ஆள், அவனுடைய வாழ்க்கையில் அவனை வாழ வைக்கக்கூடிய ஒரே ஆள், அவனை வளர்க்கிற ஒரே ஆள், அவனை வாழ வைக்கிற ஒரே ஆள், அவன் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டபடினால அவன் வேறு எங்கும் செல்லவில்லை. ஓடோடு ஏலி இடத்துல போகிறான். ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? இவன் தூக்கமும் போய் அவன் தூக்கத்தையும் கெடுத்து போடா நான் கூப்பிடலாம் அப்படின்ட்டான். மறுபடி சத்தம். அவர் தான் கூப்பிடலையே, வேற யார் நம்மளை கூப்பிடுவா? நம்ம என்ன பண்ணுறோம்? சொப்பனம் காண்கிறவர்களை போல இருக்கிறோம் அப்படின்ட்டு அமைதியாக தூங்கிட்டானா? நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டானா? சொல்லுங்க. இல்லை, கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுறான்? மறுபடி சத்தம் வருது. என்ன வருது? சாமுவேலே சாமுவேலே. மறுபடி ஓடுறான், மறுபடி ஓடுறான். உடனே தலைவர் சுதாரிச்சுக்கிட்டாரு. அடுத்த தடவை இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா சொல்லுங்க, நல்லா இழுத்து போத்திட்டு பாடு, என் தூக்கத்தை கெடுக்காத.
உன் தூக்கத்தையும் கெடுத்து நீ ஏன் தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்க, படுவா படுறா அப்படின்னா சொன்னார். இல்லை, உங்கள் வாழ்க்கையின் மேலே எங்கள் வாழ்க்கையின் மேலே அக்கறை உள்ள தேவன் எதை சொன்னாலும் அது நம்முடைய நன்மைக்காகவே சொல்லுகிறவர். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் பிரத்யட்சணியமாய் வந்து சாமுவேலே சாமுவேலே என்றோ ராஜா ராஜா என்றோ கூப்பிட போகிறது இல்லை, பிரகாஷ் பிரகாஷ் என்று கூப்பிட போகிறது இல்லை, அல்போன்ஸ் அல்போன்ஸ் என்று கூப்பிட போகிறது இல்லை. வேதம் வழியாய் அவர் பேசுவார். தேவனுடைய மனுஷருடைய வாய்கள் மூலமாக உனக்கு என்ன தேவையோ அதை அறிந்தவர் அவர். நான் உன்னை பற்றி அறிய மாட்டேன். உங்களுக்குள்ள என்ன நினைப்புனா, யாரோ எங்க அம்மா சொல்லிட்டாங்க, என் புருஷன் சொல்லிவிட்டாங்க, என் மனைவி என்னை பற்றி சொல்லியாச்சு, அதனால பாஸ்டர் போடு போடுன்னு போடுறாரு. எனக்கு அதான் சொன்னல, அவன் சொன்னது போல நான் சொல்ல முடியும். உங்க பெட்ரூம்ல பேசுறத கூட தேவனுக்கு சித்தமாக இருந்தால் தேவன் அதை எங்களுக்கு வெளிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் அல்ல, நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க வாழ்க்கை நலனுக்காக எங்கள் மூலமாக பேச உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He knows everything. எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், என்ன சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும், எதை செய்தால் ஆசீர்வாதம் வரும் என்று அவருக்கு தெரியும். அவருக்கு கடந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், நடக்க போகிற காலமும் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாத துதியில எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? பிரகாஷ் எடுத்து நடத்தினார்ல, அப்ப எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? காரணம் என்ன? ஆவியானவர் அவருக்குள்ள பேசியபடியினாலே. ஹல்லேலூயா. நீ என் நாமத்தை உயர்த்து, நான் வந்திருக்கிறவங்களெல்லாம் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். So such a God is our God. இவர் நினைச்சிருக்கலாம் இதை விட நல்ல பாட்டு பாடலாம், ஒருவேளை அந்த ஞானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப என்னது பாடல் ஞானம் இல்லாமல் இருக்கிறது நல்லது, மியூசிக் ஞானம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ தான் நம்ம கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். நம்முடைய பேரை நான் நல்லா பாடுறேன்னு சொன்னால் நம்முடைய பாடலை நம்பி விடுவோம். அதனால் இந்த மாதிரி மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பொழுதும் இப்படியே இருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருங்க. ஹல்லேலூயா. எனவே அவர் இவர்களோடு கூட பேசுகிற தேவன் அல்ல, உங்களோட ஒவ்வொருவரோடும் கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் இதை எதுக்காக சொன்னேன் அதை சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வார்த்தையை நான் எதற்காக சொன்னேன்? சத்தமா நீங்கள் ஒன்றும் இங்கே உள்ள போகலைன்றதுக்காக தான் தெரியும். சொல்லு, கடைசியாக எதற்காக இந்த வார்த்தையை சொன்னேன்? கேட்கல. கரெக்டு, ரைட். அவர் நடத்தினாரு, ஆனால் போயா அப்படின்னு போயிருக்கலாம்ல. நாங்கள் நடத்துகிறோம், நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த சிறுவன், ஊர் பேர் தெரியாத சிறுவன், கனமில்லாத சிறுவன், அவன் என்ன சொல்லுவாங்க? வேலைக்காரன், சின்ன பையன், விளக்கேற்றி வைக்கிறவன் அப்படின்னு சொன்னவனை, அதுக்கு ஒரு பாடு அவனுக்கு என்ன ரெஸ்பெக்டு? தான் முதல் பெயர் சபா வரை இவன் தீர்க்கதரிசி, இவன் தீர்க்கதரிசி, இவன் தீர்க்கதரிசி என்ற கணம் அவன் கழுத்தில் விழுந்துச்சா விழுகலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த மாலை வேளையில் உங்களை ஒப்பு கொடுங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாழ்க்கை மாறியே ஆக வேண்டும், நம்முடைய சுவாபம் மாறியே ஆக வேண்டும். வெறுமன குட் ஃப்ரைடே வந்துட்டு சிலுவை தியானம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை மாறாதவரை, நாம் மன்னிக்காதவரை, ஏற்றுக்கொள்ளாதவரை, நேசிக்காதவரை, நம்முடைய வாழ்க்கை சூனியமான வாழ்க்கை. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லவே அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த நேசம். We should have the heart of Jesus. It is the full of compassion. It is full of love. It is full of sacrifice.
இயேசு என்று சொன்னாலே தியாகம், இயேசு என்று சொன்னாலே அன்பு, இயேசு என்று சொன்னாலே மன்னிக்கிற தன்மை, இயேசு என்று சொன்னாலே மனதுருக்கம். இந்த போதனைகளை நாம் தள்ளி விடுகிறது அப்படின்னாலே தான் நாம் எத்தனை முறை கேட்டாலும் சரி தலையை ஆட்டி விட்டுட்டு என்னது பூம் பூம் மாடுகள் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் உன்னை மாடாக அழைக்கவில்லை, ராஜாவாக அழைத்திருக்கிறார். யூதராஜ சிங்கமாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே எல்லாரும் எழுந்து நிற்போமா. ஆகவே இது உனக்கு தேவையான வார்த்தையாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கின்றேன். ஐ நோ மை காட். அல்லேலூயா. நான் எழுதியதை காட்டிலும் தேவன் எனக்கு சொன்னதை சொல்லுகிறதா நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அல்லேலூயா. இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நான் எழுதும் பொழுது இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இதை எழுதும் பொழுது அப்போ நான் நம்புகிறேன் இது எனக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சொல்லும்படியாய் அல்ல. அல்லேலூயா. இட் இஸ் பர்சன், இட் இஸ் மை பர்சனல். அல்லேலூயா. உனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன்ல, இப்படி இரு, உன்னை நான் உயர்த்துவேன் என்று இது எனக்காக சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய உபதேசங்களையும் தள்ளிவிடாதீங்க. ஆவியானுடைய புத்திமதியை, தேவனுடைய வார்த்தையின் போதகத்தை தள்ளாதே. அதற்கு நீ கீழ்ப்படிவாய் என்று சொன்னார், அதன்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னார், அது நமக்கு தலைக்கு கிரீடமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கௌரவத்தையும் கொண்டு வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையில் நம்மோடு கூட பேசியிருக்கின்றார். எனவே கர்த்தருடைய ஆவியானவரை பார்த்து, ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க, நான் தள்ளாதபடி, ஆண்டவரே அதை மறுத்து விடாதபடி, கேளாதபடி இல்லாதபடி என் செவிகளை மாத்திரமல்ல என்னுடைய இருதயத்தை திறந்தரலாம். I want to follow your words, O Lord. I want to follow your commandments, O Lord. இதோ எனக்கு முன்பாக இந்த நாளில் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த விருந்தை பார்க்கிறதற்காக நீர் என்னை அழைக்கவில்லை, மாறாக அதை ருசித்து ரசித்து அனுபவிக்க நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரோடு கூட நீர் தெளிவாய் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.